வணக்கம். இன்று ஒரு தகவல்ல 2 விஷயம். ஒன்று பொது விஷயம். அதாவதுன்னு பார்த்தீங்களா, இப்ப நம்ம எங்கேயாவது வெளியில போறோம். அ போகும்போது ஒரு தெரு நாய் ஒண்ணு அடிபட்டு செத்து கிடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். தெருநாய் செத்து கிடக்குதுன்னா நம்ம எல்லாருமே பார்த்துட்டு பார்த்துட்டு போறோம். அப்போ உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்களா, இப்ப அந்த நாய நாம ஒரு குழி தோண்டி புதைச்சு போடுறது நல்லது. பொதுவாக ஒரு உயிரினம் கன்னா பின்னான்னு சிதறி கிடக்கிறது வந்து மிகப்பெரிய பாவம். நம்முடைய பாவம் அல்லது தோஷம் போகணும் அப்படின்னா, இப்ப நம்ம போகும்போது ஏதோ ஒரு நாய் செத்து கிடந்ததுன்னா, அந்த நாய குழிப்பறிச்சு எடுத்து மூடிட்டு போறது ரொம்ப நல்லது. மண் போட்டு மூடிட்டு போறது ரொம்ப நல்லது. சரி, இது எல்லா நேரமும் சாத்தியப்படுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சாத்தியப்படாது. இப்ப நாம எங்கேயாவது வேற எங்கேயாவது போவோம், செத்து கிடக்கும். அத பார்த்துட்டு தான் போக முடியுமே தவிர, ஒரு அஞ்சலி செலுத்த முடியுமே தவிர, அத வந்து எடுத்து புதைச்சு போற அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேள அங்க நிறுத்தி அங்க யாராவது அது சம்மந்தப்பட்டவைங்க கூலி தொழிலாளர்கள் யாராவது இருந்தா, பணம் ரூ. 200 ரூ. 300 குடுத்து, "அத எடுத்து புதைச்சிருப்பா" அப்படின்னு சொல்லலாம். அப்படி அத எடுத்து புதைச்சு இருக்கிற அந்த புதைக்கிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போனோம்னா, நம்பளுக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உடனே நடக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே ஏதாவது கர்மா செஞ்சிருந்தோம்னா, அந்த கர்மா கழிஞ்சிரும். இது ஏன் சொல்றேன்னா, வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்கங்கன்னு சொல்றேன். நான் இத வந்து நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும்னு சொல்லல. வாய்ப்பு வரும்பொழுது இந்த விஷயங்களை செஞ்சுறது நல்லது. அதாவது காக்கா, குருவி இதெல்லாம் கொத்தி சாப்பிடுறது அது மிகப்பெரிய பாவம் அதுக்கு. அதிலிருந்து நாம மீட்டு, அத வந்து ஒரு சவம் மாரி அடக்கம் பண்ணிட்டு போனோம்னா, ஒரு அனாதை பிணத்தை எடுத்து நம்ம அடக்கம் பண்ணா என்ன பலனோ, அதுக்குண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாந்தி தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா? மாந்தி தோஷங்கிறது உண்மையிலேயே மனிதருடைய சவத்துக்கு செய்வது தான் சிறப்பு. இருந்தாலும் அந்த மாரி ஏதாவது ஒரு தோஷம் இருந்தாலும், இதன் விளைவா சரியாயிரும். வாழ்க வளமுடன். சரி, கேபி முறையில ஜாதகம் கணிக்க இப்ப போலாம். அதாவது பார்த்தீங்களா, 1 என்பது லக்னம். பாவ குறிகாட்டிகள்னு சொல்றோம். 1 என்பது லக்னம். 2 அது ஒவ்வொரு பாவங்கள் வச்சு அதான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதாவது 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 12 பாவம் போட்டுக்கிறோம். இப்ப குறிப்பா இந்த 2 மட்டும் சொல்றதுக்காக இத வந்து எடுத்துக்காட்டுறதுக்கு அத போட்டுக்கிறோம். இப்போ லக்னம். லக்ன பாவம் குறிப்பாக இந்த 6, 8 மட்டும் சம்மந்தப்பட்டிருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். லக்ன பாவம் 6, 8 மட்டும் சம்மந்தப்பட்டா இதுக்கு என்ன மாரி பலன்கள் வரும் அப்படின்னு எடுத்துட்டீங்களா, அவர் வந்து எப்பொழுதுமே ஏதாவது ஒரு உடல்நிலை பாதிப்புல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 6ஆம் பாவம் என்பது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். நோய், ருணம். அதே மாரி 8ஆம் பாவம் அனுபவிக்க முடியாது. பொருள் இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழல காட்டும். இதுதான் வந்து அந்த 6, 8 அதாவது லக்ன பாவம் 6, 8 மட்டும் தொடர்பு கொள்ளும்பொழுது, அந்த ஜாதகர் அதாவது இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழல் அல்லது அடிக்கடி நோய் தொந்தரவுகள். சிறிய வயதிலேயே நோய் வந்துடுறது. இது ஒரு விஷயம். அப்புறம் இந்த 6, 8 வந்தா உடனே எல்லாத்துக்கும் நோய் வந்துருமா? அப்படிங்கிறது அல்ல. இந்த 6, 8 இப்ப சூரியனுடைய தசாபுத்தி அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களே. அப்போ அந்த சூரியனுடைய தசாபுத்தி காலங்கள்ல தான் அனுபவிப்பார். எல்லா காலமும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஃபர்ஸ்ட். அதே மாரி அதே மாரி இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா 4, 10 வருது. இதே லக்ன பாவம் 4ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது, இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வேலை, தொழில் இதை சார்ந்து தான் இருப்பார். உழைச்சு முன்னேறணும்னு நினைப்பாரு. அல்லது ஒரு நிர்வாகத்துல திறமையா இருக்கணும்னு செயல்படுவாரு. தனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கணும்னு செயல்படுவார். குடும்பத்தில் உள்ள நபர்கள் மேல கூட இவர் வந்து அதிகமான அக்கறை, பாசம் காட்ட மாட்டார். அதுக்குன்னு பாசம் இல்லாத மனிதர் அல்ல. புரிஞ்சுக்கணும். தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதாவது 4, 10 குறிகாட்டும் பொழுது, பாசம் இல்லாத நபர் அல்ல. பாசம் இருக்கும். அதை வெளிக்காட்டிக்கூடிய தன்மை இருக்காது. இப்ப இவருடைய மனைவிக்கே உடம்பு சரியில்லைன்னா, கிட்ட இருந்து பார்ப்பாரான்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க மாட்டாரு. பணம் எவ்வளோ பணம் செலவாகுதோ அந்த பணத்தை கொடுத்துட்டு, யாராவது பக்கத்து வீட்டுக்காரர் "அரை வச்சு கூட்டி போய் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லுவாரோ தவிர, கிட்ட இருந்து பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல. அதே மாரி வீட்ல வந்து இந்த கரார்னா பேசுறது. அதாவது 3ஆம் மனிதர்கள் மாரி கரெக்ட்டா இருப்பாரு. பாசத்தை அதிகமா இவர்ட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்தில் பாசம் இல்லாத மனிதர் அல்ல. பாசத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்குவாங்க. வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனா இவருடைய எண்ணம், மனம், சிந்தனை எல்லாமே தொழில் மேலயும் கௌரவமா இருக்கணுங்கிறதுல தான் இருக்கும். அதே மாரி தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி சார்ந்த தொழில். இப்போ உணவு உற்பத்தி, ஏதாவது ஒரு உற்பத்தி சார்ந்து அதன் மூலமாக பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இது செவ்வாய் 4, 10 பாவ தொடர்பா இருந்தா, அந்த நில பிசினஸ் பண்றாங்க இல்லையா? ரியல் எஸ்டேட், நிலம் பிசினஸ், வீடு வாங்குறது, இந்த மாரி துறைக்கு அவைங்க போயிருவாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, லக்ன பாவம் எதை சார்ந்து இருக்குதோ,
அதை பத்தி தான் அவங்களுடைய எண்ணம், மனம், செயல் எல்லாமே இருக்கும். 100க்கு 90% அந்த 10% வேணா அந்த வயதுக்கு தகுந்தாற்போல் மாறுபடும். அது அந்த திசாபுத்தி ஒத்துழைப்பு தரலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறுமே தவிர, அவனுடைய எண்ணம் முடிந்த வரைக்கும் இது தொடர்பா தான் இருக்கும். இப்ப இதே வந்து இப்ப லக்னம் 6, 12 கூட தொடர்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இதே லக்னம் 6, 12 கூட தொடர்பு இருக்கும்போது இவங்க என்ன குணம் இருக்குன்னு பார்த்தீங்களா, வேலைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட வீட்ல இருந்து வெளியில போய் தங்கி வேலை செய்றாங்க இல்லையா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது வயதை பொறுத்து மாறுபடும். எப்பொழுதுமே ஒரு ஜாதகம் வந்து நாம வந்து ஒரு பலன் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஜாதகம் குறிகாட்டிகள்லாம் கரெக்ட் பண்ணி, அதாவது குறிகாட்டிகள் எல்லாம் கரெக்ட் பண்ணி போட்ட பின்னால வயது, ஆண் ஜாதகமா, பெண் ஜாதகமா, வயது இத கருத்தில் கொண்டு தான் பலன் சொல்லணும். இப்ப 8 வயசு இருக்கக்கூடிய இதே 6, 12 தொடர்பு காட்டுதுன்னு வச்சுங்களேன், வயது 8ஆ இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லணும். அதே 20 வயசா இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பலன். அதே 30 வயசா இருக்கும்போது பலன். அதனால பலன்கள் வயதை பொறுத்து மாறுபடும் 1. அதே மாதிரி அந்த தசாபுத்திகள் வரும்பொழுது தான் இந்த வேலையை வந்து செய்யுமே தவிர, சும்மா எடுத்தோன்னே 6, 12 வந்தாக்க அவர் இந்த வேலை தான் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால ஒரு ஜாதகத்தை எடுத்து பாவ குறிகாட்டிகளை கூர்ந்து கவனிக்கணும். எந்த பாவம் எந்த பாவத்தோட தொடர்பு கொள்ளுது. இப்போ வந்து பொதுவா தான் போட்டிருக்குது. உபநட்சத்திரம் மட்டும் போட்டிருக்குது. அதே மாதிரி எந்த பாவம் எந்த பாவத்து கூட தொடர்பு கொள்ளுது, இதெல்லாம் கணிச்சு மெதுவா பலன் சொல்லும்போது, அதாவது ஆராய்ந்து பலன் சொல்லும்போது உங்க பலன் மிகவும் துல்லியமாக வரும். இதுல 2 விஷயம் நடக்கும். இந்த 6, 12ங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து வேலை, அது வெளியில போய் வேலை செய்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் திருமணத்துக்கு இது பொருந்தும். இந்த 6, 12 என்பது இப்ப 7ஆம் பாவம் 6, 12 கூட தொடர்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்களா, இந்த 6, 12 அந்த தசாபுத்தி காலங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, 7ஆம் பாவம் என்பது கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் தொடர்பு இதெல்லாம் இருக்கும். பார்ட்னர், நண்பர்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். குறிப்பா கணவன் மனைவி உறவு. 2வது பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். அப்புறம் நண்பர்கள் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. நண்பர்கள் 11ஆம் பாவம் எடுத்தாலும் கூட இதையும் ஒரு கணக்கு நம்ம வச்சுக்கணும். அப்போ இங்க லக்னம் 6, 12 கூட இயற்கையா தொடர்பா இருக்கும் பொழுது, இங்கேயும் 6, 12 குறிகாட்டும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்களா, கணவன் மனைவியுடைய உறவு ஏதாவது ஒரு வகையில துண்டிக்கப்படும். இல்ல அப்படின்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, புருஷன் ஒரு ஊர்ல இருப்பாங்க, மனைவி ஒரு ஊர்ல இருப்பாங்க. ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியாவது கண்டிப்பா இருக்கும். இது அந்த திசாபுத்தி காலங்கள்ல இது கண்டிப்பாக நடக்கும். இதுல மாற்று கருத்துக்கு இடமில்ல. அதே சமயத்தில் 7ஆம் பாவம் 5, 7 கூட தொடர்பு இருக்குன்னு வச்சுங்களேன். 7ஆம் பாவம் 5, 7, 11 கூட தொடர்பா இருக்கும் பொழுது, இவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா, 5ஆம் பாவம் அப்படின்னு எடுக்கக்குள்ள 5ஆம் பாவத்துல நிறைய விஷயம் இருக்குது. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். இப்போ ஒரு 20 வயசுக்கு மேல ஒரு 25க்குள்ள இருக்குன்னா அந்த காதல் அப்படின்னு வந்துடும். காதல், அன்பு இதெல்லாம் வந்துடும். அதே சமயத்தில் காதல், அன்பு 7ஆம் பாவம் வந்து ஏற்கனவே சொன்ன இல்லையா, திருமணம் அப்படின்னு அர்த்தம். அதாவது 5ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்து அது ஏற்கனவே 11ஆம் பாவத்தோடையும் தொடர்பு இருந்தா அவங்க கல்யாணம் மிகவும் சிறப்பாகும். காதலித்த பெண்ணையே திருமணம் செய்திருக்கணும்னா அதிக வாய்ப்பு. 2வது மிகவும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அந்யோன்ய நட்பா இருக்கு. அவங்க எப்பயுமே சண்டையை போட்டுக்க மாட்டேங்கிறாங்கப்பா, எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு வெளியில பேசக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய லைஃப் வந்து அமையும். இதே வந்து குரு கிரகமா இருக்குன்னு வச்சுங்களேன், குரு கிரகமா இருக்கும் பொழுது கௌரவமான காதல். இப்ப காதல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காதலிக்கிறாங்க. ஒரு சில காதல் பார்த்தீங்கன்னா என்னப்பா இங்க பார்த்தா கசாமத்தான எப்ப பார்த்தாலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை இருக்கும். இன்னொன்னு அவங்க காதலிக்கிறதே வெளியில தெரியாது. ஆனா 4 வருஷம் 5 வருஷம் காதலிப்பாங்க. அது வந்து கௌரவமான காதல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். திருமணம் பார்த்தீங்கன்னா அந்த காதலிக்கிறான் கூட்டிட்டு ஓடி போயிடலாங்கிற எண்ணம் இவங்களுக்கு வராது. அதாவது குரு கிரகமா இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணம் வராது. பெரும்பாலும் முடிந்த வரைக்கும் அப்பா அம்மா சொந்தக்காரர் மத்தியிலேயே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக கூட 1 வருஷம் 6 மாசம் வெயிட் பண்ணக்கூடிய காதலாளர்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது லக்ன பாவம் என்ன, அதாவது விதி இதுதான், லக்கணம் என்ன சொல்லுது அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஒருவேளை 7ஆம் பாவம் 6, 12 கூட தொடர்பு இல்லை, லக்கணம் மட்டும் 6, 12 கூட தொடர்பு வருது அப்படின்னுக்குள்ள கண்டிப்பாக இவங்க வந்து இந்த கணவன் மனைவி பிரிவு இருக்காது. ஆனால் அந்த ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு போற மாதிரியாவது கண்டிப்பா இருக்கும். அதாவது லக்னம் தான் முதல். லக்னம் 1ஆம் பாவமும் 2ஆம் பாவம் தான். இது 2ம் என்ன சொல்லுதோ அதுதான் மற்ற பாவங்கள் கண்டிப்பாக 70% கேட்கும். மீதி 30% வந்து இந்த பாவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கேள்விக்குண்டான பாவத்தை ஆராயணும் எப்பொழுதுமே. உயிர் பற்று, பொருள் பற்றுன்னு 2 வகை காரணங்கள் இருக்கு. இதை வந்து அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு வந்து விளக்கமா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். நமச்சிவாய வாழ்க.